அது சிவி சண்முகம் ஒண்டி கிடையாது. இதே டயலாகை தான் வளர்மதி அவங்களும் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் எதிரிகள் இருந்தாங்க, அம்மாவுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகளும் கூட இருக்காங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இபிஎஸோட அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மாறுது. ஆல்ரெடி திரும்பி பார்த்தா 2 பேர் மிஸ் ஆகுறாப்புல. அவர் கூடையிலேருந்தே 1-2 காணா போகுது. ஓபிஎஸ் கூடையிலேருந்து மொத்தமாக உருண்டு ஓடி போச்சு. விஜய் கூட்டணிக்கு வந்தால் கூட துணை முதலமைச்சர்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. இந்த லீடர்ஷிப்பில் ஒரு வீக்னஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ரொம்ப துல்லியமான ஒரு கேள்விங்க. நான் விட்டுட்டேன், அதை எதையோ புஷ்ணுக்குதுடா வெள்ளத்தில் போகும்போது பயத்தில். இவன் மரம் நினச்சி பிடிப்பானா, பச்சையில் பார்த்தா அது மரம் கிடையாது, அது முதல்ல. இப்போ இவங்க விட்டுருவாரு, அது முதல்ல விடாது. அந்த கதை தான் அதிமுக பாஜக கூட்டணி. திமுகவில் 200 சொன்னாங்க. 200 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே நம்ம ஜெயிப்போம்னாங்க. சரி, நம்மளும் திருப்பி 200 சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் கூட ஒரு 10 சேர்த்துக்க, 210. இப்போ இது இப்படியே போச்சுன்னா விஜய் வந்து 220 சொல்லியும். நான் அப்புறம் பொதுக்குழு அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க கிட்டலாம் இப்போ பேசினேன் ஃபோன் பண்ணி. எதிர்பார்த்ததை விட இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கம்பு சுற்றுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கம்பு பிடிங்கி வச்சு போட்டு உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டு தூக்கி வெளில போட்டார். இப்போ அந்த கொஞ்ச கம்போடு அங்கே போய் நிற்கிறாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் போய் கம்பு சுற்றணும், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் ஜோக்காக சொல்லுவாங்க திமுகவில், நான் விட்டுட்டேன்டா அதுதான் என்ன விட மாட்டேன்னு காலை பிடிச்சின்னு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு நடந்திருக்கு. பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பொதுக்குழுல பேசப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்மோட டீட்டெயிலாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எல்லாரோட ஸ்பீச்சும் நம்ம கேட்டிருப்போம். அதில் குறிப்பாக சிவி சண்முகத்தோட பேச்சு வந்து நிறைய விஷயங்களை முக்கியமாக தொட்டு காட்டுது. துரோகிகள் யார், எதிரிகள் யார், அரசியல் புரோக்கர்கள் யார், எல்லார்கிட்டையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். திமுக நம்மளோட எதிரி மட்டும்தான், திமுகவே அவர் அங்கே சாஃப்டவுன் தான் பண்ணுறாரு. நான் அந்த துரோகிகள் நயவஞ்சகமாக நம்ம கூடயே இருந்து நம்மளை வந்து துரோகம் செய்கிற ஆட்களை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு. அரசியல் புரோக்கர்கள்னு ஒருத்தரை சொல்கிறாங்க. ஸோ இவர் கோடிடுற இந்த வகையாராக்கள்லாம் யார் யார், யாரை மீன் பண்ணி இவ்வளோ ஹார்ஷாக அவர் பேசுகிறாரு? அது சிவி சண்முகம் ஒண்டி கிடையாது. இதே டயலாகை தான் வளர்மதி அவங்களும் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் எதிரிகள் இருந்தாங்க, அம்மாவுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகிகளும் கூட இருக்காங்க. அப்போ அது ப்ளூரலில் தான் பேசுகிறாங்க, 2 பேரும் ஒரு ஆள் கிடையாது. அப்போ அவங்க ஒரு சிஸ்டத்தையே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் சந்தேகப்படுறது என்னென்னா, அவங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கட்சியில் ஒருத்தர் இருக்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தரை கூப்பிட்டு தனியாக தனிமையில் பார்க்குறதுன்றது அது நாகரிகம் கிடையாது. திமுகவில் இருக்கிறவங்க போய் பார்க்குறாங்க கொள்கிறாங்கன்னா எதுக்கு போகிறோம், பிஜேபி என்ன விஷயமா பார்க்குறோன்றதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. பட் அதிமுகவில் நிறைய பேர் வந்து போய் பார்க்குறாங்க, அது எதுக்கு இன்னும் எதெல்லாம் வரல. வெளியில் சொல்கிறது என்ன, பிஜேபி அதிமுகவோட விவகாரங்கள் தலையிடுவது கிடையாது, அரசியல் பண்ணுவது, இது வெளியில் சொல்கிறது. ஆனால் நடக்கிறது என்ன, இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் போய் இவரை பார்க்குறாரு அமித்ஷாவைனா, கோபிச்செட்டிப்பாளையத்துக்குன்னு என்ன விமான நிலையம் வாங்கின்னு வருவார் அவர்? அப்படி ஒருவேளை பணம் தான் பற்றாக்குறைனாலும் அவர் பார்க்க வேண்டியவர் யாரை, இங்கே இருக்கக்கூடிய நிதி அமைச்சரை, தங்கம் தென்னரசையோ இல்லை முதலமைச்சரையோ பார்த்து எனக்கு இந்த துறை ரீதியாக இந்த கோரிக்கைகள் இருக்குது, என் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு பார்த்தா எனக்கு அது புரியுது. அப்போது உங்கள் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கும்போது அந்த பொதுச் செயலாளருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை மறைமுகமாக நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னும் போது எந்த ஒரு கட்சி தலைவரும் கோவம் வரும். அதை சிவி சண்முகத்தால் அதை ஏற்றுக்க முடியல. பத்தாவதுக்கு செங்கோட்டையன் என்ன சொல்கிறார், அடிக்கடி 6 பேர் இருந்தோம், நாங்கள் போய் பேசினோம், விவாதம் பண்ணோம், வாக்குவாதம் வந்தது, எங்களுக்குள்ளே சண்டை வந்தது அப்படின்னும் போது என்னன்னா, அவர் வந்து அண்டர்மைன் பண்ணுறார். இபிஎஸ் அண்டர்மைன் பண்ணுறதும் இல்லாமல் மற்றவங்களாம் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டி கொடுக்குறாரு. அதை வந்து இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சிவி சண்முகம் வந்து பதிலளிக்கிறார். அதேமாதிரி தங்கமணி அவர்களை பற்றி ஊடகத்தில், தமிழ் ஊடகத்தில், தேசிய ஊடகங்களில் பக்க செய்தி, இன்னொருத்தர் வெளியே இருக்கிறாரா, இன்னொருத்தர் போகிறாரா அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்றைக்கி சிவி சண்முகம் காட்டுன்னு காட்டிட்டார். ஒரு கட்சின்னு எடுத்துக்கினா மக்களுக்கு, ஏன்னா ஒரு கட்சின்றது பொதுமக்களோட சொத்து, பொதுமக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க. கட்சி தொண்டர்கள் பார்க்குறவங்க அவங்கள இருட்டடிப்புல வைக்கக்கூடாது. ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்க, ஒன்று நான் ஒரு கட்சிக்கு போகிறேன்னா போகிறேன், இல்லை போகல, ஒரு வெளிப்படைத்தன்மை. அதுதான் ஒரு அரசியலில் வந்து அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையாக அரசியல் பண்ணுறவங்கள மக்கள் விரும்புவாங்க.
நீங்கள் இருட்டில் மறைமுகமாக என்ன பண்ணுறீங்க, இவனை கவுக்கலாமா அவனை, அதெல்லாம் உள் விவகாரத்தை வச்சுக்கலாம். குறைந்தபட்ச நேர்மை, குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அதை வந்து இன்றைக்கி சிவி சண்முகம் என்ன பண்ணிருக்காரு, வெளிச்சப்படுத்தி காட்டுறாரு. யாருக்கு முன்னாடி காட்டுறாருன்னா தங்களுடைய கட்சியில் சேர்ந்த முக்கிய 5000 நிர்வாகிகள் முன்னாடி அவர் சொல்கிறார், நான் நான் சாவர மட்டும் இங்கே தான் இருக்க போகிறேன். இந்த மாதிரி டைலாக் விட்டுட்டு நிறைய பேர் போய் சேர்ந்துருக்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி தேர்தலுக்கு போகும்போது இந்த வெளிப்படைத்தன்மை, இந்த உத்தரவாதம் இது வந்து அந்த கட்சிக்கு நல்லது. அப்போது இவங்க எல்லாருமே வந்து வழக்கமாக எப்படி பேசுவாங்கன்னா, கடந்த காலத்தில் அம்மாவை பற்றி கொஞ்சம் அந்த ஜெயலலிதா அவர்களை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுவாங்க. பட்டு இந்தளவுக்கு டெப்த் இருக்காது. அவங்க ஒண்டி இமோஷ்னல் ஸ்பீச் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, எனக்குன்னு குடும்பம் குட்டி கிடையாது, நான் தனி மரம், ஆனால் எனக்கு குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. என் குடும்பம் இதுதான், எனக்கு இந்த கட்சியை விட்டால் வேறு யாரும் கிடையாது, நான் வந்து உங்களை நம்பி இருக்கேன், நீங்கள் என்ன நம்பி இருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு பாண்ட் எடுத்துகிட்டு போங்க. அதை பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த பொதுக்குழுக்கு வெளியில் அந்த பேச்சை கேட்கக்கூடிய தொண்டர்கள், ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வெளியில் இருக்க நிர்வாகிகளுக்கு ஒரு தலைவர் மீது ஒரு பற்று வந்து ஒரு பாண்டு கனெக்ட் ஆகும். இது வந்து ஒரு பேட்டில் ஃபார்மேஷன் மாதிரி, ஒரு வார் மாதிரி தான் ஒரு தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிக்கும். அந்த வேலை வந்து இவங்க நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான நேரம் தான். அதை வந்து அவங்க வந்து இந்த பொதுக்குழு வந்து, நான் அப்புறம் பொதுக்குழு அட்டன் பண்ணிட்டு வந்தவங்க கிட்டலாம் இப்போ பேசினேன் ஃபோன் பண்ணி, எதிர்பார்த்ததை விட ரொம்ப சந்தோஷமாக நிறைவான ஒரு கூட்டம். என்னங்க அப்படி ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் இல்லை, அப்படி இல்லை, எல்லாரும் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து நீங்கள் என்னையை சேர்த்து தான் அவர் சொன்னார், நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அதிமுக வந்து பிரிஞ்சிருக்கு, உடஞ்சிருக்கு, 3ஆக போச்சு, 4ஆக போச்சு, டெய்லி வைக்கிறாங்க, நீங்களும் வந்து வக்கனையாக போய் உட்காந்து பேசிட்டு வரீங்க, மக்கள் பிரச்சனைலாம் பேசுறதில்ல, அதை விடுங்க. எதிரில் இருக்கிற கட்சி எப்பயுமே தொண்டர்கள் வந்து வேகமாக வேலை செய்வாங்க. ஆளுங்கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் 100 விழுக்காடு செயல்பட்டானா எதிரில் இருக்கிறவன் 200 விழுக்காடு செயல்படுவான். நாங்கள் வந்து இன்றைக்கி பாதிப்புக்குள்ளாக இருக்கிறோம். எங்களுக்கு வந்து தொண்டர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இருக்கிற உள் விவகாரங்கள் பற்றிலாம் ரொம்ப கவலை இருக்காது. எனக்கு என் கட்சி ஜெயிக்கணும், நான் வேஷ்டி போட்டுன்னு போகணும், என்னால் எதிர்கட்சியாக திருப்பி உட்கார முடியாது. அந்த மனநிலையில் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சிவிஎஸ் பேசின பேச்செல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இதே கோவத்தை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கேபி முனுசாமி ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பார். ஆனால் அது வந்து மோர் ஆஃப் லைக் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக். அதாவது ஒரு அதிமுக கட்சி என்ன தெரியுமா அப்படின்னு. இது வந்து ஒரு அப்பீல். இது வந்து சரண்டர் ஆகுறாங்க. லீடர்ஸ் வந்து அதிமுக தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் கிட்ட சரண்டர் ஆகுறாங்க. சரண்டர் ஆகிட்டு நிலைமை இப்படி இருக்குது, தைரியமாக இருங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி அதிமுக நிர்வாகிகளை உசுப்பேற்றுறாங்க. அப்படி ஒரு கூட்டம். அப்போது லீடர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்றது ஒண்டி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தாவேகாவோட கூட்டம் பார்த்தோம். அந்த கூட்டத்தில் வந்து யார் பக்கத்தில் நிற்கிறா தெரியாது. உங்களோட நோக்கம் என்ன? விஜய் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம், நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. அவர் ஒரு 15-13 நிமிஷம் பேசுகிறாரு, பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போது ஒரு அரசியல் எப்படி இருக்குது என்ன அதை இல்லை. ஆனால் இவர்கள் அப்படி இல்லை, தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர் வாதிகள். அப்போ இவங்க வந்து அந்த மாதிரி விஷயம், நுனி அரசியல், இது எப்படி போகும், எவ்வளோ மைனஸில் இருக்குது, எவ்வளோ ப்ளஸ் இருக்குது, எந்த மாவட்டம் எப்படி, அப்படி அதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க நிறைய பேர். அப்போ வந்து என்னென்னா, இந்த பொதுக்கூட்டம் என்பது, இந்த பொதுக்குழு என்பது அவர்களுக்கு அதிமுகவுக்கு தேவைப்படுற ஒரு ஈவெண்ட் ஆகிடுச்சு. இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் அன்றைக்கி பேசினாங்க. அப்புறம் ஒருத்தர் கட்சிக்காரர் இறந்துட்டார், மறுநாள் போய் அந்த தொண்டரை போய் பார்க்குறாங்க. மறைவு தீர்மானம் பார்த்தா அமுல் கந்தசாமி வால்பாறை எம்எல்ஏ அவர் பேரை ரீகால் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ ஒரு கட்சி என்னென்ன விவகாரங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் போகுது. பட் என்னென்னா, அதிமுக இஸ் நாட் கிவன் இட்ஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். அது வந்து அவங்களே சொல்கிறாங்க, ஊடகத்துலலாம் நம்மளை இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது அவங்க பேசியிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கட்சி, அந்த கட்சியோட ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து திருப்பியும் வந்து எடப்பாடி வந்து தன்னோட லீடர்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்க நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க இவருக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க, இவர் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு, அது சரிதான். ஆனால் ஒரு 2-3 நாளாகவே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் டிடிவி, ஓபிஎஸ் இவங்க மறுபடியும் அமித்ஷாவை போய் சந்திக்கிறதான ஒரு பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மறுபடியும் ஓபிஎஸ் வெளியே இருந்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு எடப்பாடிக்கு இந்த தீர்மானம் மூலமாக அந்த நிர்வாகிகள் இல்லை அந்த பொதுக்குழு வந்து ஒரு உறுதியை கொடுத்துருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம், உங்களுக்கு அதுக்கான ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் இணையத்துக்கான அந்த கதவுகள் வந்து மூடப்பட்டுருச்சா? ஒன்று. ரெண்டாவது, திருப்பி ஒரு பிஜேபியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த லீடர்ஷிப்பில் ஒரு வீக்னஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலையா? அதை நீங்கள் எப்படி இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ரொம்ப ரொம்ப துல்லியமான ஒரு கேள்விங்க நீங்கள் கேட்டது. அதில் 2-3 கூற்றுகள்
இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, எந்த ஒரு தலைவருக்குமே எடுத்த உடனே எல்லாரையும் எதிர்க்கிற ஒரு தைரியமோ ஒரு பக்குவமோ இல்லை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த படைபலமோ இருக்காது. இன்றைக்கி தேதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விஜயோட கூட்டணி முயற்சி பண்ணியிருப்பாங்க. நான் இது வந்து ஏஷியத்தில் அடிப்படையில் பேசுகிறேன், ஒரு யூகத்தில் கூட பேசுகிறேன். விஜய் வந்து ஒரு வேளை கூட்டணி அதிமுகவோட வராரு அப்படின்னா அதிமுக வந்து பிஜேபியோட ஒதுங்கி இருக்கும். ஆனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாரு அமித்ஷா, விஜய் அவர்கள்லாம் வியூவும் அதனால தான் அவர் வந்து அமித்ஷா வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் அமித்ஷாவோட அந்த தேர்தல் நேரத்தை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தோய்வு இல்லாத ஒரு ஒரு தலைவர் அவர். அமித்ஷாவால் வந்து நாட்டுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் அதை எதிர்த்து பேசுவேன். இல்லை உண்மையிலே 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு நான் பேசுவேன், மணிக்கணக்காக என்னால் பேச முடியாது. ஆனால் அமித்ஷாவால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை பிளவுபடுத்துறது, உடைக்கிறது, கூட்டணி வைக்கிறது, தூக்குறது, ரெசார்ட்டில் வைக்கிறது, போகிறது, அவர் தூங்குறாரா இல்லையா, இல்லை பொழுதுக்கும் இதையே தான் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகைகள் புஸ்தகத்திலே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அமித்ஷா அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, விஜயையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, வந்து வக்கனையாக உட்காந்து எனக்கு கூட்டணி வேணும் அதிமுகவோட, நீ வேணான்ட்டு போயிட்ட, ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும். அதுதான் ஜோக்காக சொல்லுவாங்க திமுகவில், நான் விட்டுட்டேன்டா அதுதான் என்ன விடமாட்டேன்னு காலை பிடிச்சினுக்குது, நான் விட்டுட்டேன் அதை எதையோ பிடிச்சினுக்குதுடா வெள்ளத்தில் போகும்போது பயத்தில், இவன் மரம் நினச்சி பிடிப்பானா, பச்சையில் பார்த்தா அது மரம் கிடையாது, அது முதல்ல இப்போ இவங்க விட்டுருவாரு, அது முதல்ல விடாது. அந்த கதை தான் அதிமுக பாஜக கூட்டணி. அப்போ இன்றைக்கி பாஜக விடுறதுக்கு தயாராக இல்லை. விஜய் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, நம்ம வந்து படம் போனால் நம்ம தானே ஹீரோ, அது மாதிரி அரசியல் போனால் நம்ம தானே ஹீரோ, மற்றவங்கலாம் அவங்களாம் எதிரில் இருந்துக்கிட்டோம் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜில் லிவிங் ஆன் ஹிஸ் ஓன் வேர்ல்டு கோட்டை விட்டுட்டார். நான் இப்போ சொல்கிறேன், விஜய் கூட்டணிக்கு வந்தால் கூட துணை முதலமைச்சர்லாம் கிடையாதுன்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. என்னென்னா சரி, எதுவுமே வந்துங்க ஒரு அந்த நேரத்தில் ஒரு அந்த ஆசையில் ஒரு எண்ணோட்டம் இருக்கும். அது நாளாக மனக்கசப்பில் வரும்போது நீ இல்லைனாமல் நாங்கள் என்ன பண்ணணுமோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய எதிர்வினையாக செங்கோட்டையன் போய் நயினார் நாகேந்திரன் டார்கெட் பண்ணுறார். நயினார் நாகேந்திரன் கூட டெபாசிட் வாங்க விடாமல் பண்ணுவேன்றார். அப்படின்ற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமியால் குறிப்பாக இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா முதலமைச்சராக யார் வரணும் அப்படின்றது கூட ஒரு சிலபஸ், அதுதான் எப்பயுமே எல்லா தேர்தலும் சிலபஸ். இந்த தேர்தலில் இன்னும் ஒரு சிலபஸ் என்னென்னா, அதிமுக இபிஎஸ் கையில் இருந்து போயிடணும், அதிமுக தலைமைக்கு புதுசாக நம்மள யாரெல்லாம் நினைக்கிறா, இது வெளிப்படையாக இதில் டிடிவி தினகரனுக்கு அந்த எண்ணம் இருக்குது, ஆசை இருக்கிறது. அதுமாதிரி சசிகலா அவர்கள்கிட்ட இருந்தது, அதேமாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்தது, செங்கோட்டையன் அவர்களுக்கு நான் தானே சீனியரு, நான் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த 4 பேருக்குமே அந்த எண்ணோட்டம் அந்த ஆசைகள். இந்த 4 பேருக்கு மட்டும்தானா, மற்றவர்கள் இருக்கும், ஆனால் அவங்க சொல்லலை, மனசுக்குள்ளே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு செம்மலை இருக்கார், செம்மலை இன்றைக்கி பாராட்டி தான் பேசியிருக்காரு, வளர்மதி பாராட்டி பேசியிருக்கிறாங்க. சமகாலத்தில் சிவி சண்முகமும் அவர்களோட அரசியல் பண்ணவர் தான், ஒரே நேரத்தில் எல்லாம் அமைச்சராக இருந்தவங்க தான். ஆனால் ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, இப்போ உன் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக நாங்கள் ஏற்றுக்கிறோம், கட்சியை நீ பார்த்துக்கோ, நாங்கள் கூட இருக்கோம், அந்த முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வராதவங்க வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா 98-99% இன்றைக்கி எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. இந்த முடிவை ஒத்துக்காதவங்க ஒரு 2% வெளியில் போயிட்டாங்க. அப்போது இந்த நேரத்தில் பிஜேபி எதிர்க்கிறது அப்படின்றது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இவருக்கு. இதுக்கே இப்போ வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, எடப்பாடி வந்து டூ மச்சு, தன்னை ரொம்ப ஓவராக நினைக்கிறாரு, யாரையும் சேர்த்துக்க மாட்டார், இவர் தான் எல்லாம் நினைக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்குன்னு இன்றைக்கி நம்பி கூட்டணிக்கு வேறு யாரும் வரல, அவங்க வந்து லபக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ அவங்களே ஒதுரி விட்டு எதிர்த்து அரசியல் பண்ணுறது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு அட்லீஸ்ட் பிஜேபி இருக்குன்னா வேறு யாரோ ஒருத்தர் கேஸ் போடுறாங்க தேர்தல் ஆணையத்தில், ரெட்டலையை முடக்கணும், இந்த மாதிரி தலைவலிலாம் இருக்காதுல்ல. கூட்டணி வச்சுக்கிட்டு பிரதான கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட சின்னத்தை தேவையில்லாமல் முடக்கிறதெல்லாம் கடந்த காலத்தில் பிஜேபி பண்ணியிருக்கு. அப்போ இதையும் எதிர்த்து இதையும் சமாளிக்கிற அந்த சக்தி இருக்கா இன்றைக்கி இபிஎஸ்க்குன்னா இன்றைக்கி தேதியில் இல்லை. நாளைக்கு ஒரு வேளை தேர்தலில் வெற்றி பெற்றால் அதை அப்புறமா பார்க்கணும். இன்னொன்று இபிஎஸ் அந்த மாதிரி சூழ்நிலை மாறக்கூடிய தன்மை படைத்தவர். இதே கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு தேவைப்படும் போதே கூட்டணியை விட்டு வெளியில் வந்தார். எதுக்கு வெளியில் வந்தார்னா, நமக்கு எம்பி கூட கிடைக்கும், நமக்கு வாக்கு வங்கி கூடன்னு நினச்சது வேலை ஆகலை, அதனால் வேறு வழி இல்லாமல் ஒருத்தர். இது ஒன்று. இப்போ அடுத்து விஜய் அவர்களுக்கு வரும். இப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்களாலும் பிரதமர் மோடி அவர்களையோ பிஜேபியை தீர்க்கமாக எதிர்க்க முடியாது. ஆசை இருக்கலாம், எண்ணம் இருக்கலாம், உண்மையிலே கோபம் இருக்கும், காண்டு இருக்கும். ஒரே நேரத்தில் 3-4 எதிரியை நீங்கள் சமாளிக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை, அரசியலாக இருந்தாலும் கூட.
நீங்கள் ஒரு ஆளுமையாக ஆயிட்டீங்க, நீங்கள் ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்கன்னா, இப்போ மம்தா பானர்ஜி மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்க, வெஸ்ட் பெங்காலில் உட்காந்துருக்க மாதிரி அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் லெஃப்ட் பார்ட்டியை டீல் பண்ணலாம், காங்கிரஸை டீல் பண்ணலாம், பிஜேபியை டீல் பண்ணலாம். சிபிஐ அதிகாரி வந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் வேலை செய்து தொழில் இது தொண்டர்கள் அடித்து விரட்டினாங்க. வேறு எதனா ஒரு மாநிலத்தில் இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? சிபிஐக்கு அடி ஓத யாரை கேட்டு வந்த வெஸ்ட் பெங்கால் உள்ள அடுத்த முறை விசாரணைக்கு உள்ள என்னை கேட்காம வந்தால் உத அப்படி இருக்குது. கவர்னருக்கு அவங்க தேவைப்பட்டால் கரண்ட்டெல்லாம் கூட கட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஆளுமை ஜெயிக்கிற திருப்பி ஜெயிக்கிற அந்த சக்தி, அந்த கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அதெல்லாம் சேர்ந்து தான் அவர்களுக்கு அந்த நிலை கொடுக்குது. அந்த நிலை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை தாவேகா தலைவர் விஜய்க்கோ கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 சாய்ஸு. ஒரே நேரத்தில் 2 பேரும் எதிர்க்காமல் விஜய் என்ன பண்ணுறாரு, பாசிச பாஜக அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு, ஆனால் திருமாவளவன் அதிகமாக பேசுவார், அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க, மத நல்லிணக்கம் சமூக நீதி, அதுலேருந்து லைட்டாக எடுத்துக்கிட்டு சும்மா நானும் மாற்று அரசியல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே பாஜகவை அவரும் எதிர்க்கிறது கிடையாது. இல்லைனா நேற்று பாண்டிச்சேரியில் போய் பேசும்போது இந்த மாநிலம் வளரலை, இது யூனியன் பிரதேசமாகவே இருக்குது, இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. மாநில அந்தஸ்தை தாண்டி மாநில அந்தஸ்து வந்தால் என்ன ஆகிட போகுது, ஒரு மண்ணும் ஒன்றும் மாற போகல, பணம் துட்டு வரணும். மாநில அந்தஸ்துக்கு உண்டான காசு வந்தால் போதுன்னு கூட பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் பேசல. அப்போ அவர் மேலோட்டா நம்மளை யாரும் பிஜேபியோட பி டீம் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த அரசியல் பண்ணுறாங்க. டிஎம்கேக்கு நேச்சுரல் சாய்ஸ் இன்றைக்கி பிஜேபி எதிர்ப்பு தான் அவங்களுக்கு ப்ரூவன் அண்ட் சக்ஸஸ் மாடல். இந்த பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் எதிர்க்கிறதுனால தொடர் வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பித்து பாராளுமன்ற தேர்தலேருந்து வெற்றி அப்படி இருக்கும்போது அவங்க அந்த சிலபஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்க அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ ஒருவேளை திமுக அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு வருதுன்னா அதில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சார வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் அதிமுக 5 வருஷம் ஆட்சியில் தோற்று போச்சு. இப்போ அந்த கட்சியை பற்றி பேசுகிறது என்ன பண்ணுறாங்க? இப்போ அதிமுக ஊழல் கட்சின்னா ஃபஸ்ட்டு கேள்வி முதலமைச்சர் ஸ்டாலின் மீது வரும். என்னென்னா, சரி ஊழல் கட்சி தெரியுதுல, 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, ஏன் கைது செய்து கான்ட்ராக்டர்லாம் விசாரணை பண்ணல? அதே அதிகாரி அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த அதே அதிகாரி இன்றைக்கி கூடவே சுற்றுறாங்களே உங்கள் கூட. அந்த அதிகாரியெல்லாம் நல்லா இருக்காங்களா? அந்த கான்ட்ராக்டர் கம்பெனி எத்தனை கான்ட்ராக்டர் பிளாக் லிஸ்ட் பண்ணீங்க? நீங்கள் என்ன மாற்று கொடுத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வரும். அதனால் இந்த அதிமுக அரசியல் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பாசிச பாஜக அரசியல்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அது நல்லா தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இதுதான் நம்ம அங்கங்கே நம்ம புரிஞ்சுக்குது. இதுதான் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில். இப்போ திரு எடப்பாடி அவர்களோட பேச்சுக்கு வரும். நிறைய டேட்டாவோட இந்த முறை அவர் களத்தில் இறங்கியிருக்காருன்னா, அவங்க ஒட்டுமொத்த அந்த வரலாறு எப்போ எம்ஜிஆர் துவங்கி ஜெயலலிதா அதுக்கு பிறகு எவ்வளோ முறை நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒரு 2 லட்சம் ஓட்டுகள் தான் நமக்கும் திமுகவுக்குமான வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம ஒன்றும் ரொம்ப பின்னாடிலாம் போல, டேட்டா வைஸே நம்ம ரொம்ப ஹெவியாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் இருக்கோம். இப்போ நமக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொண்டர்கள்லாம் தோர்ந்து போயிடாதீங்க, 210 நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிற டேட்டாவில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அவர் தலைமையேற்ற பிறகு அவர் எத்தனை தோல்விகளை சந்தித்தார், 1. 2வது, ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படிங்கிறவங்க ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகி அவங்க வின் பண்ணாங்க. இந்த மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. பட் இவர் லீடர்ஷிப்க்கு வரும்போது 1008 பிரச்சனைகள், அவர் எப்படி லீடர் ஆனாருன்றது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்குறாங்க. அதை மீறி அவர் சஸ்டெயின் பண்ணிட்டாரு, அதை ஒத்துக்கலாம். ஆனால் 210 அவரால் வின் பண்ண முடியும்னு அவர் பேசுறது ஒரு ஒரு மிகைப்படுத்த ஒரு விஷயமா தெரியலையா? இல்லை, இது 210ன்றது இன்னைக்கு அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு இது என்ன சொல்கிறது, பூஸ்ட். அதில் உண்மை இருக்கா, அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் சாத்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. காரணம் என்னன்னா, 3 முனை போட்டின்னு வரும்பொழுது தாவேக்காவும் ஓட்டு பிரிக்க போகுது. திமுக ஒரு பலத்தோடு இருக்குது. நீங்கள் 214 நம்மளே வெற்றினா அது முழுவாக பொய்யாயிடும், ஒரு உண்மைக்கு புறமான செய்தி ஆகிடும். நாளை நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லுவாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அந்த 40க்கு 40ன்றது அடிக்கடி எடுத்தது கிடையாது. எப்போனாச்சும் 1-2 தேர்தலெலாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் தேர்தலோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு அதிகமான வாக்கு எடுப்பாங்க, சீட்டு எம்எல்ஏ எம்பி கிடைப்பாங்க, மிச்சம் பாதி எதிர்கட்சிக்கு போகும். இது ஒரு 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 பேசு பொருள். அது ஒரு வெற்றி முழக்கம் மாதிரி. 210 நம்ம ஜெயிப்போம், 210 நம்ம ஜெயிப்போம். நம்ம மைண்டில் ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தை தான் ஆடுறாரு. அவங்களுக்கு நீங்கள் போய் ஆழ் மனசில்
ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்டயோ இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கிட்டயோ இல்லை ஐயா திரு விஜய்கிட்டயோ இல்லை அண்ணன் திரு சீமான்கிட்டயோ போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து 117 118 தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா 100 மாநிலத்தை ஆள்றதுக்கு 118 எம்எல்ஏ இருந்தால் போதும், நீங்கள் முதலமைச்சராக ஆயிடுவீங்க. எதிர்கட்சியில் யார் உட்காந்தா எனக்கு என்ன? பெரிய லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நிறைய வாட்டி வெற்றியை, இப்போ உசைன் போல்ட் இருந்தார், அவர் வந்து ஓடி ஓடி சாம்பியன் ஆகிட்டதுக்கு பிறகு அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணணும்னு நினைப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கோ இபிஎஸ் அவர்களுக்கோ அவ்வளோ சீனியாரிட்டி கிடையாது. இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வாட்டி அவரே டைரெக்டாக முதலமைச்சராக இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். இவர் அதிமுகவில் ஒரு தலைமை போனதுக்கப்புறம் வெற்றிடம் வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருக்கார். அப்போது இவங்க 2 பேருக்குமே வந்து ஒன் டைம் தான் சீஃப் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களை பொறுத்தவரையில் என்னென்னா திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னவோ அதை தான் கவனிப்பாங்க. 210ன்னு சொல்கிறது, அவரும் 200க்கு மேலே சொல்கிறது, திமுகவில் 200 சொன்னாங்க, 200 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே நம்ம ஜெயிப்போம்னாங்க. சரி, நம்மளும் திருப்பி 200 சொன்னால் நல்லா இருக்காது, அதனால் கூட ஒரு 10 சேர்த்துக்க, 210. இப்போ இது இப்படியே போச்சுன்னா விஜய் வந்து 220 சொல்லியும், ஏன்னா திருப்பி அவரும் 210னா அதிமுக பார்த்தாரு, அது 210 இப்படியே சொல்லிட்டு போனால் இப்போ நாளைக்கு வேறு ஏதோ ஒரு கட்சி 3வது அணின்னு ஒன்று இல்லை 4வது அணின்னு ஒரு வந்து வச்சுக்கோங்களேன், இப்போ டிடிவி ஓபிஎஸ், அப்போ அப்படியே சொல்லிட்டே போனால் அவங்க 250 அப்படின்னா எனக்கு மொத்தமே 234 தொகுதி தான். அது வந்து ஒரு 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 பேசு பொருள், ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி, அவ்வளோதான். அது அப்படி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் வந்து கொஞ்சம் ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு பேசு பொருள் இருக்குது. இவ்வளவு நம்பிக்கை தேவையில்லை, அவர் வந்து இன்னும் அகாமடேட்டிவாக இருக்கணும், இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வந்து சேர்த்துக்கணும், வேறு சிலர்கள் எதனா நிபந்தனைகள் வைத்தா இது இறங்கி போக வேண்டிய நேரம். அவர் வந்து தம் பொசிஷனை வந்து நிலைநாட்டிக்கிட்டாரு, புது செயலாளர் ஆகிட்டார். இதுக்கு மேலே ஒரு சில நேரத்தில் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்லன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களும் பேசுகிறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு இந்த கேள்வி வருது. ஓபிஎஸ் டிடிவி வந்து அண்ணாமலை போய் சந்திக்கிறாரு, அவங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே தான் இருக்காங்க. இந்த பொதுக்குழு வந்து அவருக்கான ஒரு துரிதமான ஒரு அதிகாரத்தை கொடுத்ததுனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணுற மோடுக்கு தான் இவர் போவார். அப்போ இந்த மாதிரியான உதிரி கட்சிகள் அதிமுகவே நம்பி என்னைக்காவது சேர்ந்துருவோம் நம்பிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களோட நிலை என்ன ஆகும் இந்த தேர்தலில்? இல்லைங்க, எல்லாமே இன்னும் ஒரு 40 நாள் தான். அதுக்கு மேலே யாருமே வந்து நாங்கள் அப்புறம் சொல்கிறோம், நாளைக்கு சொல்கிறோம், நாளான்னைக்கு சொல்கிறோம்லாம் இழுத்துன்னு போக முடியாது. ஏன்னா ஒன்ஸ் பொங்கல் தாண்டிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து ஒரு 2-3 வாரங்கள் எப்படி போகும்னு தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரியில் ஒரு ஷேப்புக்கு வந்துடும் அலையன்ஸு. யாரோட அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் முதல் கட்ட பேச்சுவார்த்தைனா ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து ஆல்ரெடி கமிட்டியே போட்டாங்க போய் பேசுறதுக்கு. அப்போ எதிர்கட்சிகள் வந்து வேகமாக போகுது, அதாவது ஆளுங்கட்சி வேகமாக போகுதுன்னு போது எதிரில் இருக்கிறவங்க கூட அவ்வளோ மெத்தனம் காட்ட முடியாது. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்போ இதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வரும்னா ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வீக்லேயே வந்துடும் ஷேப். அதற்கு முன்னாடியே ஒரு சில சமிக்கைகள் வெளிப்படும். அதாவது என்னென்னா, நேற்று வரை வந்து நான் எங்கே தனி கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னேன், நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூட்டர்ன் மாதிரி வருது. யார்கிட்ட இருந்து? ஐயா ஓபிஎஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோடு இனிமேல் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசின ஓபிஎஸ் ஐயா வந்து டெல்லிக்கு போய் ஆமாம் அமித்ஷாவை சந்தித்தேன், அரசியல் பேசினன்றார். ஸோ இது ஒரு மாற்றம். 2வது மாற்றம் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒதுங்கி ஓரங்கட்டு இருந்தார். அதாவது பத்திரிகையில் வருவார், நான் வந்து ஐயா அமித்ஷாவுக்கு வேண்டி தான் கம்மன் இருக்கிறேன், இந்த அதிமுக தலைவர்கள்லாம் பேசுகிறேன், இல்லைன்னா கதையே வேறு அப்படின்றலாம் பேசிகிட்டு இருந்தார். சரி, கதை இதான், என்ன வேறு சொல்லு. இப்போ சிவி சண்முகம் கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லிட்டாரு, உங்கள் பேரெல்லாம் தான் சொல்ல, நீங்கள் தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். அதாவது எதிரின்றது திமுகன்றது அதிமுகவில் எல்லா தொண்டருக்கும் தெரியும். இது திமுக கிட்ட போயிட்டு அப்பா உனக்கு யார்ப்பா எதிரின்னா அதிமுகன்னுவாங்க. அவங்க கிளியராக இருக்கிறாங்க எதிரி யாருன்னு. அப்போ துரோகின்னா திமுக துரோகம் பண்ணல, திமுக எதிரில் இருக்குது. அப்போ துரோகம்னா யார்? உறவாடிக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் துரோகின்ற பேர். யார் உறவில் இருக்கிறீங்க? பிஜேபி இருக்கு. வேறு யார் பண்ணாங்க? இதுதான் பொருள். இதை நம்ம தான் டீகோட் பண்ணிக்கணும், அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ கேட்டால் கூட நீங்கள் சிவி சண்முகத்துக்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் இருக்காது, அவ்வளோதான் பேச முடியும். நாளைக்கு அவரை ரைடு விட்டா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அரசியலில். அதனால் இவ்வளோ தான் பேச முடியும். அப்போ அதை வைத்து பார்க்கும்போது இப்போது அண்ணாமலைக்கு ஒரு வேலை, போய் அங்கே பாரு இங்கே பாரு, நீ தானே ஒச்ச, நீ தானே எல்லாம் பண்ண, நீயே இப்போ ஃபெவிகால் போட்டு விட்டு அப்படின்ற அந்த அசைன்மெண்ட் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இது என்னோட புரிதல். இதை தாண்டி இப்போது என்ன நடக்கும்னா, டிடிவி தினகரன் என்ன சொன்னார், யாருன்னா 2 பேருக்கு பிரச்சனைனா ஒரு ஆள் 3வது மனுஷன் மத்தியஸ்தனம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நண்பர் அண்ணாமலை காரணம் இல்லை நாங்கள் பிரிஞ்சதுக்கு. அப்போ வேறு யார் காரணம்? உண்மையான காரணம் பிஜேபி. அதை விட முக்கியமான காரணம்னா அமித்ஷா என்ன சொன்னார், நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்றா தான் ஜெயிக்கலாம், எல்லாம் ஒன்றா தான் ஜெயிக்கலாம்.
சரி ஜெயிக்கிறதுக்கு ஒன்றா இருந்தால் நல்லது தான் போல் பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கம்பு சுற்றுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கம்பை பிடிங்கி வச்சு போட்டு உங்களை கட்சி விட்டு நீக்கிட்டு தூக்கி வெளில போட்டார். இப்போ அந்த ஒஞ்ச கம்போடு அங்கே போய் நிற்கிறாங்க. ஐயா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போய் கம்பு சுற்றணும், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது எனக்கு தெரியாது அப்படின்னா கோவம். யார் மேலே கோவம்? பிஜேபி மேலே கோவம். அந்த கோவத்தை யார் மேலே கட்டுறாங்க? எடப்பாடி பழனிசாமி மேலே கட்டுறாங்க. செங்கோட்டையன் டெல்லி போகாமல் இருந்திருந்தா அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதே மாவட்ட செயலராக இருந்திருப்பாரா? இருந்திருக்க மாட்டார். வம்படியாக போய் எடப்பாடி பழனிசாமி வந்து இவரை கோபிச்செட்டிப்பாளையத்துக்காரரை ஐயா செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கல. செங்கோட்டையன் சார் இவர் வந்து கூப்பிட்டு ஏன் சார் அவரை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் ஒதுங்கிக்கங்க, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம், 10-11 வாங்க அப்படின்னு எடப்பாடி நீங்கள் ஒதுக்கிக்கோங்க, நாங்கள் எல்லாரும் அதற்கு அதுதான் அர்த்தம். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்கும் தலைமையில் நான் ஏற்றுக்க மாட்டேன்றாரு. பொதுவாக எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? வெளியில் போயிட்ட நீ, சரி நான் தான் உன்னை தூக்கி வெளியேற்றிட்டேன், நீ என்னை போய் வீழ்த்துறதுக்கு ஒரு வியூவெல்லாம் அமைச்சா எல்லாம் பண்ண, எனக்கும் தோத்துட்டேன், நீயும் தோத்துட்டேன். நான் திமுக கிட்ட தோத்தேன், நீ என்கிட்ட தோத்த. நீ என்ன சொல்ல, ஹஹா திமுக தோத்துட்டேன், நீ ஒன்று நான் திமுக எதிர்த்தா சண்டை போட்டேன், நீ என்ன திமுக எதனா தொகுதியில் ஜெயிச்சிட்டியா? இல்லையே. ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க, இதை தான் பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவரும் வந்து வராரு, ஓபிஎஸும் வராரு, இவரும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், இவர் கொஞ்சம் சைடில் போனால் ஒதுங்கணும்னா யார் விடுவா? இன்னொன்று, கேஸ் போட்டிங்க, கேஸில் தோல்வி, பொதுக்குழு கூட்டினாங்க, பொதுக்குழுவில் தோல்வி, செயற்குழுவில் தோல்வி, நீதிமன்றத்தில் தோல்வி, தேர்தல் ஆணையத்தில் தோல்வி, எல்லாத்துலேயும் தோத்துட்டு இல்லை நீ அடிக்கடி தோக்குற அதனால் என்கிட்ட இப்போ தோற்று போய்ட்டு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாப்பா, நான் கட்சி தேர்தலில் எங்கேயுமே தோக்கலையே, பொது தேர்தலில் மக்கள் ஓட்டு போடல, போன சட்டமன்ற அவர் என்ன நினைப்பார், சட்டமன்ற தேர்தலில் கடைசி எனக்கு யாட்ஸ்டிக்கு, நீங்கள் இந்த பை எலெக்ஷனு உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் அதெல்லாம் சேர்த்தா கணக்கில் வரணும், அவர் ஒரு நினைப்பில் இருக்கிறார். தோல்வி தான், அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி. பாராளுமன்றத்தில் அது வந்து எனக்கு உண்டான தேர்தல் அவன் வியூகம் அமைச்சிருக்கணும். அன்னைக்கு மேபி பிஜேபி கூட போயிருக்கணும், இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக காட்டியிருக்கணும். எதுக்கு 40 தொகுதியில் வேட்பாளர் போட்டு பண்ணணும்? ஏதோ ஒரு 4 தொகுதியில் சவுண்டாக நின்று எதனா பண்ணியிருக்கலாம்ல. சரி, இதெல்லாம் வந்து வியூகங்கள், அதை செய்ய தவறிட்டதுனால அது ஒரு விமர்சனம் வரும். இப்போ விமர்சனத்தை தாண்டி இவர்களோட கோரிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமி புறம் தள்ளிட்டோ இல்லை அவர் ஒன் ஆஃப் தி பிளேயராக மாற்றணும். அவர் நான் தான் பிளேயரு, ஏன்னா அது கூத்தூர் அரசியல் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி நடந்த பொதுக்குழு செயற்குழுக்கு செலவு பண்ணதாகட்டும், கட்சியை நீரோட்டமாக வச்சிருக்கிறதாகட்டும், கட்சி நிர்வாகிகளுக்கு சின்ன இடைத்தேர்தல் மற்றதுங்களெல்லாம் சீட்டு கொடுத்ததாகட்டும், செலவு பார்த்தது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஆள் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இதில் ஃபஸ்ட்டு சீட்டு கொடு, எனக்கு பின் சீட்டு கொடு அப்படின்னா நான் எது கொடுக்கணும்? இயல்பு தானே, அதான் அவர் கேட்குறாரு. அந்த காழ்ப்புணர்ச்சி தான் இதில். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கட்சி உள்ள அலௌடு இல்லை, பிஜேபி கூட போய் கூட்டணி சேர்ந்துக்காங்க, நீங்கள் பிஜேபியில் நான் சீட்டு வாங்கி நில்லுங்க, இல்லை நான் அவங்கக்கிட்ட சீட்டு கொடுக்குறேன், இல்லை நீங்களே ஒரு கட்சி தொடங்கிட்டு கூட்டணிக்கு வாங்க, நான் அவங்க கூட பழக மாட்டேன், அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லலை, உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து நான் வரமாட்டேன், ரெட்டலி ஓட்டா கேட்டுக்க, உன் சின்னத்தில் ஏதோ ஒரு ஏடிஎம்கே பேனரில் நான் சேர்த்து நான் வந்து உங்கள் கூட கூட்டணியே வேணாம், நான் உங்கள் கூட சேர்ந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நீங்களும் வந்து திமுக எதிர்ப்பு தான் பிரச்சாரம் பண்ண போனோம், நானும் அதான் பண்ணோம், நீங்களாச்சும் ஓபிஎஸ் நடுவில் என்னன்ட்டாரு, எனக்கு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாட்டு மக்கள் பேசிக்கிறாங்க, திமுக தான் திருப்பி ஜெயிக்கும் அப்படின்னாரு. இது சொன்னாரா? அப்புறம் முதல்வரை போய் சந்திச்சாரா, தனிமையில் சந்திச்சாரா, வாக்கிங் செஞ்சாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பலாமா நம்பக்கூடாது. இன்னொன்று, பாம்பின்கால் பாம்பரியம், இவர் அந்த லைனில் தான் இருக்கிறார். யார் வணக்கம் வைக்கிறா, யார் ஊழ கும்பிடு போடுறா, யார் பின்னாடி குழி வெட்டுறா எல்லாம் தெரியும். ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் தன்மைகள், அரசியல் சூத்திரங்கள் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி திரும்பி பார்த்தா 2 பேர் மிஸ் ஆகிறாப்புல, அவர் கூடையிலேருந்தே 1-2 காணா போகுது, ஓபிஎஸ் கூடையிலேருந்து மொத்தமாக உருண்டு ஓடி போச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நிபந்தனை வைக்கலை அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் சரி. அவர் எனக்கு தெரிஞ்சு என்ன நான் கேள்விப்பட்டேன்னா, என்டிஏ கூட்டணியில் வந்துக்கிட்டோம். இப்போ டிடிவி இருக்காரா, அவர் ஒரு கட்சி இருக்கா, கட்சி ரீதியாக வந்து சரி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வருது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க, ஜான் பாண்டியனோட பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரி இவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த சீட்டு வேணும், என்ன தேர்தல் வேணும், அதுக்கு நான் தயார். ஆனால் என் கூட வந்துட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணுவீங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போகிற அதிகாரம் கொடுன்னு கேட்பீங்க. அப்புறமா இவருக்கு சீட்டு கொடுக்கணும், அவருக்கு சீட்டு. மனோஜ் பாண்டியனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தது யார்? சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் எங்கே இருக்கார்? டிஎம்கேல. அப்போ இது யாரோட பிரச்சனை? அமமுகவில் நிறைய பேர் போனாங்க,
யாரை நம்பி? டிடிவி தினகரன் நம்பி. இன்றைக்கி நிறைய பேர் எங்கே போய் சேர்ந்துருக்காங்க? டிஎம்கேல. இவங்க கூட இருந்து போனவங்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் அதிமுகலேருந்து யாருன்னா டிஎம்கே போய் சேர்ந்தால் அதை பெருசாக பேசுகிறாங்க. 18 எம்எல்ஏ ஒரு காலத்தில் வச்சுருந்தார் யார்? டிடிவி. இவர் 10 எம்எல்ஏ வச்சுருந்தார். இவர் இப்போது இந்த பிரச்சனைக்கு அப்புறம் 66 என்னமோ. இந்த சைட்லேருந்து எத்தனை பேர் வெளியில் போனார்? செங்கோட்டையன் ஒருத்தர் போனார். இந்த சைடில் எத்தனை போயிருக்கு லாஸு, அந்த சைடில் லாஸ். இன்னைக்கு இப்போ இந்த தமிழ் மகன் ஹுசைன் இவங்கெல்லாம் வரவே இல்லை. இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் இங்கேருந்து வெளியில். இப்போ அன்வர் ராஜாலாம் போயிருக்காரு. அன்வர் ராஜாலாம் வந்துட்டுங்க. அன்வர் ராஜாவுக்கு ராமநாதபுரம் அரசியல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அங்கே வந்து சிறுபான்மை. இப்போ கன்னியாகுமரியோ ராமநாதபுரம்லாம் நீங்கள் எப்படின்னா வந்து அங்கே பெரிய பிரச்சாரத்துக்கெல்லாம் வேலை இல்லை. அதிகமாக படித்திருப்பாங்க. படித்தவர்களே மத ரீதியாக வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சில வியூகங்கள் அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இன்னொன்றுங்க, யாரும் வந்து 50 வயசில் வந்துட்டு புதுசாக அரசியல் ஆளுமை புதுசாக அப்படிலாம் இல்லை. இது ஆக்சுவலாக பேங்க்காக இருந்தாவோ இல்லை ஆர்மியாக இருந்தாங்களோ இவங்களாம் எப்போயும் ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அரசியலில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஏஜ் இல்லாத காரணத்தினால அவங்க ஓடிட்டுருக்கு. அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய டேமேஜ் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. நன்றி சார். நன்றி.